ட்வின் ஃப்ளேம்ஸ் பத்தி நேற்று பார்த்தோம். இன்னைக்கு சோல்மேட்ஸ் பத்தி பார்த்துடலாமா? ட்வின் ஃப்ளேம்ஸ் பத்தி நம்ம என்ன பார்த்தோம்? அவங்க டூ சோல்ஸ் ஒன் ஆகுறாங்க அண்ட் யூனிவர்ஸ் அவங்கள பிரிச்சு தனித்தனியா டூ டிஃப்ரெண்ட் ஃப்ளேம்ஸா மாத்தி எர்த்துக்கு பெருவி எடுக்க அனுப்புறாங்க. சோல்மேட்ஸ்னா டூ டிஃப்ரெண்ட் சோல்ஸ் வித் சேம் எனர்ஜி, சேம் ஃப்ரீக்வன்சி அண்ட் சேம் வைப்ரேஷன்ஸா இருப்பாங்க. அண்ட் அவங்க நம்ம எர்த்தில் அவங்களாவே டிசிஷன்ஸ் எடுத்துட்டு தனித்தனியாக பெருவி எடுப்பாங்க. ஏன்னா சோல்மேட்ஸ் இதுதான் ஒருத்தர்கிட்ட மாற்றி மாற்றி ஒரு ப்ராமிஸ் போட்டிருப்பாங்க தட் எத்தனை வருஷம் எடுத்தாலும் சரி நாம் சேருவோம் அண்ட் ஐ வில் ஃபைண்ட் யூ. நீங்கள் சோல்மேட்ஸை மீட் பண்ணும்போது இந்த ஃபாஸ்ட் ஹார்ட் பீட்ஸ்லாம் இருக்காது. மைண்ட் காமாக இருக்கும், மனசு ரொம்ப நிம்மதியாக ஃபீல் பண்ணும், ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம மைண்ட் ஓவர் திங்கும் பண்ணாது. ஒரே ஒரு ஃபீலிங் மட்டும்தான் இருக்கும், தட் இவங்க தான், தே ஆர் த ஒன் அண்ட் திஸ் இஸ் த மூமெண்ட் அப்படின்னு நம்மளுக்கு கிளியராக இருக்கும். பயங்கரமான அட்ராக்ஷன்ஸ் இருக்கும் அண்ட் அதையும் தாண்டி ஒரு டீப்பர் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். எந்த ஒரு ட்ராமா கிடையாது, எந்த ஒரு ஈகோ கிளாஷ் கிடையாது. அண்ட் அதுக்குன்னு நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் கப்பல்ஸாக இருப்பீங்கிறத நான் சொல்ல வரல. உங்களுக்குள்ள சண்டையும் நடக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் நடக்கும், பட் அது ரொம்ப நேரத்துக்கு இருக்காது. ஏதோ ஒரு விதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் திரும்பி கண்டிப்பாக ஒன்றாயிடுவீங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சோல்மேட் ஃபீலிங்ஸ். அவங்க நம்ம லைஃப்பில் வர்றது நம்ம லைஃப்பை பர்ஃபெக்ட் ஆக்க கிடையாது, பட் அதை இன்னும் மீனிங்ஃபுல்லாக மாற்ற தான். அண்ட் இதில் இன்னொரு உண்மை இருக்குது, நம்ம சோல்மேட்ஸ் எப்பவுமே நம்ம பார்ட்னர்ஸாக தான் வருவாங்கன்னு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம சிப்ளிங்ஸாக இருக்கலாம், ஏன் ஒரு குழந்தையாக கூட இருக்கலாம். யார் நம்ம லைஃப்ல லவ் ஃபீலிங்ஸை உண்மையான மீனிங்கோட நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிறாங்களோ அண்ட் அந்த லவ்வோட பீஸ்ஃபுல்னஸை நம்மளுக்கு தனியாக தெரியப்படுத்துகிறாங்களோ அவங்க தான் நம்ம சோல்மேட்ஸாக இருப்பாங்க. ட்வின் ஃப்ளேம்ஸ் கேயாஸாக வந்தாங்கன்னா சோல்மேட் கிளாரிட்டியாக வருவாங்க. ட்வின் ஃப்ளேம்ஸ் நம்ம ஈகோவை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க அண்ட் சோல்மேட் நம்ம ஹார்ட்டை ஓப்பன் பண்ணுவாங்க. ட்வின் ஃப்ளேம்ஸ் நம்ம லைஃப்பில் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வருவாங்க அண்ட் சோல்மேட்ஸ் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஃபவுண்டேஷனாகவே இருப்பாங்க. ஸோ மேபி லைஃபோட கொஸ்டின் எது கிடையாது ட்வின் ஃப்ளேமா ஒரு சோல்மேட்டான்னு, பட் ஆக்சுவல் கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் ஃபயர் மூலியமா இவால்வ் ஆகுறீங்களா இல்லை ஹோம் மூலியமா ஹீல் ஆகுறீங்களான்னு தான். பிகாஸ் போத் ஆர் லவ், பட் ஒன்லி ஒன் gives you peace.